நாங்க இப்ப மெட்ராஸ் விட்டு வரமாட்டேன் அப்பா கோச்சுக்கிட்டாரு, எந்த உதவியும் பண்ணல. நண்பர்களோட உதவியால தான் நான் கடைசி வரைக்கும் சென்னையிலே நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுடைய உதவினால நான் சென்னையில இருந்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பின்னாடி என்னுடைய முதல் படம் இனிக்கும் இளமை வந்த உடனே எங்க அப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு செலவு பண்றதுக்கு பணம் கொடுத்து உதவுனார். ஆனால் படாத கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா உலகத்தில் நான் முன்னேறி இருக்கிறேன். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு 151 படம் நடிச்சிருக்கும்போது எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த சினிமாவில் கத்துக்கிற வேண்டியது யாரும் நாம் விரோதின்னு நினைக்க கூடாது, எல்லோருமே நண்பர்கள் தான் நினைக்கும். ஏன்னா மார்க்கெட் இருந்தா நம்மளை வச்சு எடுப்பாங்க, மார்க்கெட் இல்லைன்னா நம்மளை வச்சு எடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கல்லும் முள்ளும் முரடுகளாக இருந்தது. எப்படி யாரையும் கெஞ்சி அப்புறம் கேட்டு சில நேரங்களில் என்னுடைய கௌரவம் இடம் கொடுக்காது.